ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பிரகாஷ் சார்கிட்ட வந்து எந்த பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லைக் இந்தியா யூஎஸ் டீலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். லைக் இப்போ வந்து நியூஸ் கூட அடிஷ்னல் டேரிஃப் 25% வந்து இந்தியா கேன்சல் பண்ணிடு, யூஎஸ் வந்து அவங்க சைடில் கேன்சல் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்தியா யூஎஸ் டீலில் என்ன நடக்க போகுது, இதனால வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு எந்த மாதிரி அஃபெக்ட் ஆக போகுது, அதெல்லாம் வந்து நம்ம பிரகாஷ் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோ கொடுப்போம். ஹாய் சார். இப்போ வந்து இப்போ நடந்த யூஎஸ் இந்தியா டீலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் இதனால வந்து நம்ம மார்க்கெட் எவ்வளோ அஃபெக்ட் ஆகும், லைக் நம்ம இந்தியன் கம்பெனிஸ் எப்படி அஃபெக்ட் ஆக போகுது, அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் ஆன்சர் பண்ணிக்கலாம். இதை பற்றி நம்ம இந்த டீல் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த டேரிஃப்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே. ஸோ டேரிஃப் அப்படின்ற அந்த வார்த்தையே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் வந்தப்போ தான் நிறைய எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. லாஸ்ட் 1 இயராக இதை பற்றி தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு நியூ வே ஆஃப் வார்னு கூட சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ டேரிஃப் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கண்ட்ரிக்கு நம்ம இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது, ஓகே, அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னா, ஸோ அமெரிக்கா அதை இம்போர்ட் பண்ணும்போது அதை நம்மளுக்கு வரி போடுறாங்க. ஓகே, இவ்வளோ நாளாக அது 0ன்னு இருந்தது. இப்போ அதை வந்து they said first 25% போட போகிறோம் அப்படின்னு, விச் மீன்ஸ் நம்மளோட ப்ராடக்ட் அங்கே 25% காஸ்ட்லியாக இருக்க போகுது. அதுக்கு மேலே அந்த அவங்களோட வெண்டர்ஸ் அதாவது அவங்களோட இம்போர்ட்டர்ஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு இருக்கும்போது ஸோ நம்ம இந்தியன் ப்ராடக்ட் அங்கே ரொம்ப காஸ்ட்லியாகும். ஸோ அதனால நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஸோ அதோட ரிப்பிள் எஃபெக்ட் வந்து இந்தியாவில் இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் அதிகமாகும். ஓகே. ஸோ இதுதான் இதோட பேசிக் கான்செப்ட். அவங்க இம்போர்ட் பண்ணும்போது அவங்க டேரிஃப் அதிகமாக விற்கிறாங்க அப்படின்னு. ஸோ இதை வந்து ட்ரம்ப் லாஸ்ட் 1 இயராக ஒவ்வொரு கண்ட்ரிக்கும், இப்போ சைனாக்கு பார்த்தீங்கன்னா 140% சொன்னார். இப்போது அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு 15%, பாகிஸ்தானுக்கு 14%, இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் இதை வச்சு அவர் ஒரு ஒரு பேரம் பேசுகிற மாதிரி ஒரு 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 சினாரியோ கிரியேட் பண்ணார். இப்போது இதனால தான் நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் நிறைய இம்பேக்ட் ஆச்சு. லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவே ஆகலை பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூஸ். ஸோ இப்போ லாஸ்ட் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் அ நியூஸ். ஏன்னா இப்போ இந்தியாவுக்கு 25% டேரிஃப் ப்ளஸ் 25% அடிஷ்னல் டேரிஃப் அப்படின்னு இருந்தது. ஸோ தே செட் இப்போ அது வந்து 18% இருக்குது அப்படின்னு லாஸ்ட் டியூஸ்டே ஒரு டீல் சைன் பண்ணதாக நம்ம ட்வீட்லாம் பார்த்தோம். ட்ரம்ப்போட ட்வீட் பார்த்தோம், நம்மளோட மோடிஜியோட ட்வீட் பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். அதை வந்து இமீடியட்டாக மார்க்கெட் வந்து அப்சர்வ் பண்ணி அதை பாசிட்டிவாக ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு. ஸோ வென்ஸ்டே மார்னிங் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து அதாவது டியூஸ்டே மார்னிங் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் 1500-200 பாயிண்ட்ஸ் அப் ஆச்சு என்எஸ்சி. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் விஷயமா நம்ம பார்த்தோம். ஓகே, அதை பாசிட்டிவ் மாத்திரம் பார்க்கலாம், அதோட நெகட்டிவ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இதோட டீல் ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, இப்போ 18% இந்தியாவுக்கு வேணும் அப்படின்னா விச் மீன்ஸ் இந்தியா ஷுட் நாட் பை ஆயில் ஃப்ரம் ரஷ்யா அப்படின்ற கண்டிஷனில் தான் இந்த டீலை வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம படிக்கிறது. பட் ஆனால் இதை ரஷ்யா எப்படி எடுத்துக்க போகிறாங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. பிகாஸ் இந்தியா இஸ் தி மேஜர் இம்போர்ட்டர் ஃப்ரம் ரஷ்யா. ஸோ அப்படி இருக்கும்போது அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு யூஎஸ் கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னா, ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் ரஷ்யா எப்படி இருக்கும்? பிகாஸ் நம்மளே மீடியா நிறைய பார்க்குறோம், மோடிஜியோ இல்லை புட்டினோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி தெரியும் போது இப்போ இந்த ஒரு விஷயம்ன்றது எப்படி அதை ஜியோபொலிட்டிக்கலாக அது எப்படி பார்க்கப்படும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா ரஷ்யா இன்னும் இதுக்கான பதிலை கொடுக்கவே இல்லை. ஸோ தே ஆர் வெரி சைலண்ட். இதை அவங்க வந்து இந்தியா மேலேயும் கோவப்பட்ட மாதிரி எதுவும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. அட் தி சேம் டைம் எங்ககிட்ட இருந்து இன்னும் இந்தியா எதுவுமே வாங்கலை அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கல. ஸோ வி நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஹவு ரஷ்யா இஸ் ரியாக்டிங் டு திஸ். ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக நடந்த யூரோப் டீல் அண்ட் யூஎஸ் டீல் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது, லைக் வந்து யூரோப் டீல் வந்து 0% டேரிஃபாக உங்களுக்கும் 0%, எங்களுக்கும் 0%. ஸோ அது ஒரு ஃபேராக இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் யூஎஸ் டீல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு 0% டேக்ஸ், அவங்களும் நமக்கு 18% டேக்ஸ் வந்தாங்க. இது பார்க்கும்போது ஃபேராக இல்லையே. அதனால் நம்ம அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து அவங்க 0% டேரிஃபில் நம்ம அவங்க ப்ராடக்ட்ஸை இங்கே இம்போர்ட் பண்ணும்போது நம்ம கம்பெனிஸ் பாதிக்காது. அதனால இது வந்து ஃபேர் டீல் இல்லைன்றது சொல்கிறது மேபி நம்ம ஒத்துக்கலாம். ஏன்னா நம்ம இங்கேருந்து அனுப்புறது வந்து 18% வருது, பட் ஆனால் அங்கேருந்து வருது 0 வருது. But somewhere we have to க்ளோஸ் திஸ் டீல் பிகாஸ் இட்ஸ் பீன் கீப் ஆன் கோயிங். ஸோ இதை ஒரு
நியூசன்ஸாக பார்க்காம இது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் முடிக்கணும் அப்படின்னு தான் நம்ம கவர்மெண்ட்டும் பார்க்கும். பிகாஸ் கவர்மெண்ட்டுக்கும் இதில் ப்ரெஷர். ஸோ சம்வேர் தே ஹேவ் டு க்ளோஸ் திஸ். ஓகே, நான் ரஷ்யன் ஆயில் வாங்க மாட்டேன், இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி தான் க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களோட செகண்ட் கொஸ்டின், இதனால் நம்மளோட இந்தியன் மேனுஃபேக்சரிங் பாதிக்கப்பட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்தியா இஸ் அ கன்சம்ஷன் கண்ட்ரி. ஓகே, எல்லாருமே யூஎஸ்லேருந்து வர ப்ராடக்ட் வந்து மோஸ்ட்லி லக்ஸுரி ப்ராடக்ட். ஓகே, ஸோ எல்லாருமே லக்ஸுரி ப்ராடக்ட் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது டவுட் தான். ஸோ அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும், நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்கும். ஸோ அதனால் இட் பி அ ஃபேர் பிஸ்னஸாக தான் இருக்குமே தவிர, ஃபேர் ட்ரேடாக தான் இருக்குமே தவிர. ஏன்னா இப்போ நம்மளே ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு நல்ல ஷூ, ஒரு நல்ல இம்போர்ட்டட் ஷூ போட்டு போவோம். வேறஸ் நம்ம ஜென்ரலாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக லோக்கலாக வாங்கி செப்பல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு கன்சியூமர் இருப்பாங்க, இதுக்குன்னு ஒரு கன்சியூமர் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்தியன் கம்பெனிஸ் இதனால் பாதிக்கப்படும் அப்படின்றது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலி ரெண்டுத்துக்குமே பிஸ்னஸ் இருக்கும், ரெண்டுத்துக்குமே கன்சம்ஷன் இருக்கும். ஓகே சார். சார் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, லைக் வந்து இதுக்கு முன்னாடி வந்து யூஎஸ் வந்து ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸை வந்து அலோவ் பண்ண சொல்லி இந்தியாவை ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. பட் ஆனால் நம்ம மோடி வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்டம்பனாக இருந்தது. பட் இப்போ இருக்கிற டீலில் வந்து ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ் அலோவ்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நம்ம ஃபார்மர்ஸ் பாதிக்க மாட்டாங்க. அந்த ஃபார்மிங் பொறுத்த மட்டும் பெருசாக இன்னும் டீட்டெயில்ஸ் எதுவும் பெருசாக வரல. ஃபார்மிங் ப்ராடக்ட் அலோவ்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர என்ன மாதிரியான ப்ராடக்ட்டு, என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இப்படி நம்மளுக்கு இன்னும் வரல. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம அதை பற்றி கமெண்ட் பண்ண முடியுமே தவிர இந்தியா அவ்வளோ சீக்கிரம் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்கன்னு நமக்கு நம்பிக்கை இருக்குது. பட் ஃபார்மிங் ப்ராடக்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இன்னும் நாள் போக போக தான் தெரியும் நம்மளுக்கு. யார் என்னெல்லாம் இந்தியா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணலன்றது போக போக தான் தெரியும். இப்போ நம்ம அதை பற்றி கமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே சார், தேங்க்யூ சார். லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, லைக் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது ரஷ்யன் கண்ட்ரி கம்பேர்ட் டு யூஎஸ். இப்போ யூஎஸ்க்காக நம்ம வந்து ரஷ்யாகிட்ட வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம வந்து ரஷ்யன் ஆயிலை வந்து பையே பண்ணாமல் நம்ம ஸ்டாப் பண்ணுறன்றது இந்தியாவுக்கு நல்லது இல்லைன்னு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. வியூவர் பாயிண்ட்ஸும் அதில் தான் இருக்குது. பட் ஆனால் இந்தியா அது பண்ணுமா, ஸ்டாப் பண்ணுமா? சரி, அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த விஷயம் நடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. ரஷ்யாவிலேருந்து எந்த ஒரு கமெண்ட்டும் வரல, புட்டின் கிட்டேருந்து எந்த கமெண்ட்டும் வரல. ஸோ வி டோன்ட் நோ வெதர் ஒரு பேக் ட்ராப்பில் இந்தியா வந்து கை கோத்துன்னு இருக்காங்களா ரஷ்யாவோட. ஸோ நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதோட யாராவது ஒருத்தர் ரியாக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ யாருமே இதை பேஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்தியாவும் பெருசாக இந்தியன் சைட்லேருந்து ஓகே நாங்கள் இனிமேல் வாங்க மாட்டோம் அப்படின்னு எதுவும் சொல்லலை. இது ஒரு நியூஸாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர, ஏன்னா மோடியுமே எங்கேயுமே நம்ம வாங்க மாட்டோம் அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ட்ரம்ப் தான் சொல்றாரு இந்தியா வில் நாட் பை ஃப்ரம் த ஒன். நம்ம இந்தியன்ஸ் சைட்லேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி வந்த மாதிரி தெரியல. ஸோ வி நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச். இந்த ரிலேஷன்ஷிப் கெடாமல் எப்படி இந்த இந்தியா இந்த டீலை ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ இட்ஸ் எ ரியல் ப்ரெஷர் ஃபார் திஸ் கவர்மெண்ட். இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? ஏன்னா இந்த சைடில் ட்ரம்ப்பையும் ஹேண்டில் பண்ணி ஆகணும், இந்த சைடில் புட்டினையும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கெடாமல் பார்த்துக்கணும்னா இட் நீட்ஸ் ரியல் கேலிபர் டு ஹேண்டில் தி சிச்சுவேஷன். இது இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே சார். சார் இது வரைக்கும் பொறுமையாக எங்கள் கேள்விக்கு பதில் சொன்னது ரொம்ப நன்றி சார். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.